ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் வணக்கங்க. ஜோதிடத்தில் 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிகள்லையுமே 27 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களோட இயல்புகளும் குணங்களும் அப்படிங்கிறது அவங்களோட ராசி அதிபதி எந்த கிரகம் அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசங்கள் ஏற்படும். அந்த வகையில் 12 ராசிகள்லையுமே நவகிரகங்கள் தான் ஆட்சி செய்யுது. அந்த நிலையில ராசிகளோட தன்மைக்கு ஏற்ப குணநலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே மாறுபட்டு காணப்படும். அந்த வகையில எந்த விதமான சவால்கள் வந்தாலுமே மன உறுதியோடு இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த கிரக நிலைகளால உங்களோட வாழ்க்கையில இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்றம் தரும், என்ன மாதிரியான விஷயங்கள் தாழ்வு ஏற்படும், அதை நீங்க எப்படியெல்லாம் சமாளிக்கலாம், அது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்கள தான் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தங்க மீது அன்பு மரியாதை வந்துடுச்சுன்னா அதை கடைசி வரைக்குமே அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை யாராவது சின்ன விஷயத்துமே ஏதாவது அவதூறாக பேசிட்டாங்களோ இல்லை தப்பான சொல்லிட்டாலோ உங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான நபர்களை உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கவுமே நீங்கள் தயங்க மாட்டீங்க. இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவுமே அமைதியான குணம் கொண்டு காணப்படுவாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த வேலையை செஞ்சு அந்த வேலையில் இருக்க முழு வெற்றியுமே அவங்களுக்கு உரியதாக்கிக்குவாங்க. இந்த ராசிக்காரங்க எங்கே இருந்தாலுமே அவங்களோட கவனத்தை ஈர்க்கும் ஒரு மையமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. 12 ராசியிலையுமே உங்களோட ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா எப்படி சொல்லனா, உங்களோட ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே, அதுவும் உங்களோட ஜாதகத்துல மட்டும் ஒரு சில கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க அடையக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். அதனாலதான் நீங்க கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவங்களா கருதுவீங்க. ஜாதகத்துல கிரகங்கள் வலிமையா இருக்கும் சூழ்நிலையில இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த குணாதிசயம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க இவங்களுக்கு வந்துட்டு புத்தகம் படிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த கலாச்சார நடவடிக்கையில் அவங்கள முழுமையாக ஈடுபடுத்திக்கிறதுலாம் ரொம்பவுமே பிடித்து செய்யக்கூடிய செயல்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கடின உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே முழுமையாக அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடியவங்களா திகழ்வீங்க. இதனாலேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களோட பணிகள் மூலம் அமைஞ்சிருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை பிடிச்சிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. இவ்வளவு சிறப்பான நல்ல உள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியா உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள நான் ஒரு நம்பர் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்திற்கான முழு பலனையுமே அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பருமே நாங்கள் உங்களுக்கு தரோம். கட்டாயம் கஷ்டப்படுகிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும். சரி, வாங்க நாம உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நிறைய விதமான செயல்கள் சாதகம் அமையும். இந்த மாதம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நீங்க கவனமாக தான் இருக்கணும். இதை விரிவாக பார்க்கலாம். என்ன மாதிரியான விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களோட ராசியிலையும் சனி பகவான் 10ஆம் வீட்டிலையும் பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இதன் மூலம் நீங்கள் உங்களோட வேலையில் கடினமாக உழைப்பீங்க. உழைப்பிற்கேற்ற பலனை பெறுவீங்க. ஆனால் உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ப தொடக்கத்தில் அதே முடிவுகளை பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்தால்தான் அதோட பலனை அடைய முடியும். 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் மற்றும் ராகுவோட தாக்கம் 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். அவ்வப்போது விளையாட்டு, அப்புறம் நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுறது, இந்த மாதிரியான எண்ணம் தோன்றும். அது எல்லாமே நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். தேவைக்கான செலவு செய்யுங்க. தேவைக்கு அதிகமாக வரக்கூடிய செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களோட உணவு மற்றும்
இந்த பானங்கள் அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு உணவு உண்ணாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது எல்லாமே தவிர்க்காதீங்க. உங்களோட உணவு முறைகளை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வேலையில் அதிக நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களோட காதல் உறவில் துரோகம் செய்யும் சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அல்லது காதலி உங்ககிட்ட இருந்து எதையாவது மறைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். 7ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்களின் 2ஆம் வீட்டில் வக்கர நிலையில் இருக்கும் பொழுது, அதனால் உங்களோட மனைவிக்கு உடல்நல பிரச்சனை வரக்கூடும். நீங்கள் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் வரக்கூடும். இந்த மாதங்கிறதுனால கொஞ்சம் மருத்துவம் சார்ந்த சிரமம் ஏற்படும். அதன் பிறகு மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் ராகு போன்ற கிரகங்கள் எல்லாமே 11ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால வருமானத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்கும். அபரிவிதமான உயர்வு ஏற்படும். 5ஆம் வீட்டில் கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வயிற்று தொற்று, வயிற்று வலி, அஜீரண கோளாறு போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாடுகளையும் சரியான நேரத்தில் உணவு உண்ற பழக்கத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் இந்த மாதம் கவனமாக தாங்க இருக்கணும். இப்போ வந்துட்டு ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திறமையாக செயல்பட்டு நினைச்சதை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியனோட சஞ்சாரம் கடந்த மாத நெருக்கடிகளை குறைக்க செய்வார். நீங்கள் நினைச்ச வேலையை நினைத்தபடி நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பு அமையும். பெரிய மனிதர்களின் ஆதரவு இந்த சமயத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கவனமாக செயல்படணும். நியாயமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். இல்லைன்னா மேல் அதிகாரிகளோட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். விரைய ஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாகும் பொழுது புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். அதனால் நீங்கள் ஆசைப்பட்டிருந்த இடத்தை உங்களோட பெயரையே வாங்குவீங்க. நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்பனை செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான சிந்தனையோடையும் வாழ்க்கையின் நிலையினை உணர்ந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நிதானம் காக்கிறது நல்லது. பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறதும் நல்லதாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களோட செயல்களுக்கும் முயற்சிக்கும் ஏற்ப பலன்களை கொடுப்பார். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும். இல்லைன்னா இடமாற்றம் போன்ற பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவானால் எதிர்பார்த்த வரவுகள் வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் இந்த மாதம் உங்களை விட்டு விலகும். அதன் பிறகு அரசு வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முடிவிற்கு வந்துடும். வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும். புதிய இடம் வீடு கட்ட வேண்டிய முயற்சி எல்லாமே நீங்கள் இந்த மாதம் செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க வந்துட்டு எப்பவுமே இடைவிடா முயற்சியும் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் பெற்றவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நீங்களுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்கு விரையாதிபதியும் சப்தமாதிபதியும் நட்சத்திராதிபதியுமான செவ்வாய் மாதம் முழுவதுமே வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதன் மூலம்தான் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்க சொல்கிறோம். குரு பகவானும் ராசிக்குள்ளே வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் செயல்படுத்துறது நல்லது அமையும். கடந்த மாதத்தை விடவும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற செயல்களை பொறுத்து அதிகரிக்கும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். அதன் வழியாக நினைத்த விஷயத்தை சாதிச்சு கொள்வீங்க. பம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். லாப ராகு உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு சேமிப்பு உயரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்திலையும்
நிம்மதி கிடைக்கும். உங்களோட மனதிலையுமே புது ஒரு நிம்மதி உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை இடையே கிடைக்கும். இடையில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் கவனமாக செயல்படுங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்க நிலை இருக்கும். பிள்ளைகளின் நலனில் கூடுதலாக அக்கறை எடுத்துக்குவீங்க. அவங்களோட கல்வி, எதிர்காலம், வேலைவாய்ப்பு பற்றின சிந்தனை எப்போவுமே உங்களோட மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.